கைலாயமும் அன்றைய சித்தர்களும். சிவாய நம. சித்த ரகசியங்களை பொது உடைமை ஆக்குவதில் அலாதி ஆர்வம் கொண்டவராய் போகர் இருந்ததில் சித்தர்கள் பலருக்கு பல்வேறு சங்கடங்கள் ஏற்பட்டது. மூத்த சித்தரான சிவபெருமான் ஒரு முறை சவுகாரத்தின் பெருமையை அன்னைக்கு சொல்ல அன்னை அதனை நந்திக்கு உபதேசித்தாள். நந்தி திருமூலருக்கு கூறி அவர் அதனை காளிகைநாதருக்கு உபதேசிக்க அவர் அதனை போகருக்கு ரகசியமாக உரைத்தார். ஆனால் போகர் என்ன செய்தார் தெரியுமா? சவுகாரத்தின் ரகசியம் மிக கடினமானதாகவும் யாரும் எளிதில் புரிந்து கொள்ள இயலாதாகவும் இருப்பதால் எல்லோரும் அறிந்து கொள்ளட்டுமே என்பதற்காக எளிமையாக வெளிப்படையாக 3 மந்திரம் என்று எழுதிவிட்டார். அவ்வளவுதான். இப்படி வெளிப்படையாக சித்த ரகசியத்தை போகர் எழுதியதை படிக்க சித்தர்கள் யாவரும் அலறினர். ஐயோ, இந்த திருமூலர் பேரன் போக முனிவர் செய்த காரியத்தினால் இனி சித்த ரகசியம் என்பது உலகத்தில் இல்லாத போய்விடும். உலகம் பூராவும் நிறைய சித்தர்கள் உருவாகி விடுவார்கள் என்று கூர்ம முனிவர் அகத்திய முனிவரிடம் புகார் செய்தார். சித்தர்களே, இது போகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதில் தலையிட்டு தீர்ப்பு சொல்ல தட்சணாமூர்த்தி தான் சரியானவர். வாருங்கள், கைலாய மலையை சென்று புகார் செய்வோம் என்றார் அகத்தியர். அகத்தியர் கூறியதை கேட்டு அவருடன் அனைத்து சித்தர்களும் புறப்பட்டு போய் அடுக்கடுக்காக புகார் தெரிவித்தனர். ஐயனே, போக முனிவர் சித்தருக்கெல்லாம் பெருந்துரோகம் இழைத்து விட்டார். வெடி உப்பை பற்றி வெளிப்படையாக எழுதி ரகசியத்தை போட்டுடைத்தார். ரசவாதம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் போன்ற எந்த சித்த ரகசியமும் இவரிடத்தில் தங்கவில்லை. சரி கூர்ம முனிவரே, நீர் போய் போக முனிவரை நான் அழைத்ததாக கூட்டி வாரும் என்றார் தட்சிணாமூர்த்தி. போகரை கூர்ம முனிவர் வந்து அழைக்கவும் புலிகையின் உதவியால் உடனே ஆகாய மார்க்கமாக தட்சிணாமூர்த்தி முன் நின்றார் போகர். போக முனிவரை வாரும், உம்மை பற்றி சித்தர்கள் நிறைய புகார்கள் தெரிவித்துள்ளார்கள். நீர் பூனைக்கு வேத மந்திரம் கற்றுக் கொடுத்தீராம், சிங்கத்திற்கு ஞானம் நல்கி அரசனாக்கினாராம், மேருமலைக்கு சென்று தாதுக்களை கொண்டு வந்தீராம், ராமபுரிக்கு சென்று அத்தி ரசம் கொண்டு வந்து சாமானியருக்கும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினீராம். உண்மைதானா? ஆமையனே, தாங்கள் அறியாததா என்றார் போகர் பணிவாக. அதெல்லாம் சரி, சித்த ரகசியங்கள் எல்லாம் எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் புரியும்படியதாக எழுதியுள்ளீருமே, எங்கே கொடுங்கள், நான் படித்து பார்க்கிறேன். ஐயனே, தங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே படித்து காட்டுகிறேன் என்றார் போக முனிவர். அதை படித்து காட்ட தொடங்கினார். போக முனிவர் ஒவ்வொன்றாக அவற்றை பதம் பிரித்து விளக்கி காட்ட தட்சிணாமூர்த்தி பேரானந்தம் கொண்டார். ஆஹா, அற்புதம்! போக சித்தரே, நன்றி, மிக நன்றி. இதனை எளிமையாக யாரும் இதுவரை சித்த ரகசியங்களை விளக்கவில்லை. ஆயினும் இவையெல்லாம் வெளிப்படையாக எழுதப்பட்டிருப்பதால் இவற்றையெல்லாம் மலைக்குகையில் வைத்து பத்திரம் செய்யலாம். ஐயனே, நான் தான் ஏற்கனவே இதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டேனே. அதுவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். நல்ல காரியம்தான் செய்து உள்ளீர் போக சித்தரே என்று தட்சிணாமூர்த்தி போகரை பாராட்டிய பின் மற்ற சித்தர்களை நோக்கினார். மகா சித்தர்களே, ஞானத்தின் பெருமையும் செல்வாக்கையும் அதனை பிறருக்கு தெரிவிப்பதில் தான் உள்ளது. வீண் பொறாமைகளை விட்டு ஒழியுங்கள் என்று தட்சிணாமூர்த்தி கூறியதும் எல்லா சித்தர்களும் கலைந்து சென்றனர். போகர் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்து விட்டு பொதிகை மலைக்கு ஆகாய மார்க்கமாக சென்று ஓரிடத்தில் அமர்ந்து கூர்ம நாடி வென்று தவ நிலையில் மனதை ஒருமுகப்படுத்தலானார்.